வணக்கம். இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, கடந்த 24ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாசம் 24ஆம் தேதி சசிகலா அவர்கள் ஒரு புதிய கட்சி தொடங்கி, அந்த கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க ஒரு இன்டர்வியூல கொடுத்த பேட்டியில கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு, அதுக்கு ஒரு அதிசயமான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்த்துக்கலாம். யார் கூட கூட்டணி போவாங்க அப்படின்றதையும் சேர்த்து பார்த்தலாம். வாங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சியில இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க திருமதி சசிகலா அவர்கள். அவங்க வந்து திமுக மற்றும் அதிமுக கூட கூட்டணி போவீங்களா அப்படின்னு அந்த நெறியாளர் கேள்வி கேட்டதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக கூட கண்டிப்பா கூட்டணி போக மாட்டேன். ஏன்னா இப்ப இருக்கிற தலைமை வந்து நம்மள வந்து ஒண்ணு சேர்றதுக்கு விடமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம திமுக கூட கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிட்டாங்க, எங்களோட அதாவது பரம எதிரி வந்து திமுக தான். அதனால அவங்க கூட நாங்க கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்ததான் அந்த நெறியாளர் கேட்டது, தாவேகா கூட கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு வாரத்துக்குள்ள அதை பத்தி நான் வந்து ஒரு முடிவெடுத்து கலந்து அவங்க கட்சியோட ஆளுங்கிட்ட கலந்து ஆலோசிச்சு பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூலியமா என்ன தெரியுதுன்னா, தாவேகாவுக்கு மட்டும் நோ சொல்லல சசிகலா அவர்கள். இப்போ சசிகலா அவர்கள் ஒருவேளை தாவேகா கூட கூட்டணிக்கு வந்தா அவங்க நமக்கு அதாவது டிவிகேக்கு பலமா பலவீனமா அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். சசிகலா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நீண்ட நெடிய நாளா இந்த அரசியல்ல இருந்துட்டு வராங்க. அதாவது எம்ஜிஆர் கூட இருந்து ஆஹ் அங்கிருந்து ஜெயலலிதா அம்மா கூட வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப பெரிய உதவிலாம் பண்ணியிருக்காங்க. சில டைம்ல ஜெயலலிதா அம்மா எடுக்கிற முடிவு அவங்களோட முடிவு இல்ல. அது வந்து சசிகலா அவர்களோட முடிவு தான் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சசிகலா அவங்க வந்து விஜய் அண்ணா கூட கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அது விஜய் அண்ணாக்கு என்னென்ன பெனிஃபிட்னா அவங்களோட அரசியல் அறிவு ஃபுல்லாமே இவ்வளவு நாள் அதாவது சேகரித்து வச்சதெல்லாம் பயன்படுத்தி, ஏன்னா 2 பேருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல் இது. அவங்களும் அவங்களோட பலத்தை நிரூபிக்கணும். அதாவது அவங்களோட எதிரியா கருதப்படுற அதிமுகல இருக்கிறவங்க கிட்ட வந்து அவங்களோட பலத்தை நிரூபிக்கணும். அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் அறிவையும் பயன்படுத்தி விஜய் அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வந்து தேர்தல் வியூகங்களும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து எப்படி தேர்தல் வியூகம் சொல்லிக் கொடுக்கிறாரோ, இல்ல அவரோட ஒரு வழிகாட்டுதல் இருக்குதோ, அதே மாதிரி சசிகலா அவர்களும் அவங்களோட வழிகாட்டுதல் கொடுத்து உதவுவாங்க டிவி கேட்டு. அது வந்து நமக்கு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். சசிகலா அவர்கள் வரும்போது சும்மா ஒன்றும் வரப்போறது இல்லை. அவங்க ஒரு கட்சி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஓட்டு பெர்சன்டேஜ் இருக்குது. அதிமுக ஓட்டு வந்து அவங்க கிட்ட இருக்குது. ஒரு 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 குறிப்பிட்ட பகுதி வந்து அவங்ககிட்ட இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா அவங்க வரும்போது வெறும் ஆளா வர போறது கிடையாது. ஒரு கட்சியா ஒரு இயக்கமா வராங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் யாரும் கூட்டணிக்கு இல்லாத இருக்கிற அப்படின்னு சொல்றவங்க வாயை வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கூட்டணி அமைஞ்சா. அதே மாதிரி அவங்களுக்கும் சசிகலா அம்மாவுக்கும் என்ன டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படியா இருந்தாலும் சீட்டு வந்து கொஞ்சம் அதிகமா கேட்பாங்க. அவங்க பலமா இருக்கிற இடத்துல தான் சீட்டு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சியிலயும் பங்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அதிகாரத்திலே இருந்து பழகுனதுனால ஆட்சியிலையும் பங்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம தலைவருக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொன்னாரு ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யார் கூட்டணிக்கு வந்தாலும் ஆட்சியில பங்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 2 பேருக்கும் சுமூகமா இந்த கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை முடிவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க இப்போ வந்து பேச்சுவார்த்தையை தொடங்குறது மட்டும்தான் வேலையா இருக்கும். மற்றபடி பேச்சுவார்த்தை அந்த அந்த ஸ்டேஜை எட்டிட்டாங்கன்னாவே அவங்க வந்து கூட்டணி உறுதி செய்யப்படும்னு நம்ம நம்பலாம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எல்லா கட்சிகளுக்கும் ஒரே ஷாக்கா இருக்கும். ஏன்னா இவங்க வந்து அரசியலே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்க அரசியலுக்கு வந்து அது விஜய் அண்ணா கூட கூட்டணி வைக்கும் போது அவங்க அவங்க எல்லாருக்கும் ஷாக் கொடுத்த மாதிரி இருக்கும். எதிர்கட்சிகள் அப்புறம் ஆளுங்கட்சி இவங்க எல்லாருக்குமே ஒரே பதபதைப்பா இருக்கும். இது நம்ம நம்ம கனவுல கூட நினைக்கலையே அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக் ரியாக்ஷன் இருக்கும். ஆக மொத்தம் 2 பேரும் வந்து கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை கலந்துட்டாங்கன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்னோம் ஓபிஎஸ், ஐயா ராமதாஸ், அப்புறம் வந்து தேமுதிகலாம் கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும்ட்டு. ஆனா ஓபிஎஸ் திமுகவுக்கு அவர் கூட்டணிக்கு போவார்னு பார்த்தா திமுகலே போய் ஐக்கியமாயிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு போயிடுச்சு. ராமதாஸ் ஐயா வந்து இன்னும் முடிவு எடுக்கல. திமுகவுக்கு வந்து பணம் அதிகமா இருக்கிறதுனால எல்லாரையும் வளைச்சு போட்டிருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்துல வந்து இவங்கள நம்ம பாராட்டலாம். கண்டிப்பா உறுதியும் சொல்லலாம். என்னன்னா இவங்க கண்டிப்பா திமுகவுக்கு போக மாட்டாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு கண்டிப்பா தெரியும். அதனால விஜய் அண்ணா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு இவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு இந்த தேர்தலை சந்திக்கணும்ட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம்.
எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது தலைப்பு இருந்து அதை பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து உங்க தலைப்பு எடுத்து பேசலாம். நன்றி, வணக்கம்.